بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பெயரை கூறி ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய செய்தியில் இன்றைய செய்தியாக அன் பஹ்ஸிப்னு ஹக்கீம் அன் அபீஹி அன் ஜத்திஹி, பஹ்ஸிப்னு ஹக்கீம் அவர்கள் தன் பாட்டன் வழியாக தன்னுடைய தந்தையை தொட்டும் அறிவிக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபி குல்லி சாயிமதி இபிலின், மேய்ந்து வரக்கூடிய எல்லா ஒட்டகைகளிலும், ஃபி அர்பஈன, அதாவது 40 ஒட்டகைகளில், பின்து லபூன் வழங்கப்பட வேண்டும். லா துஃபர்ரகு இப்லுன் அன் ஹிசாபிஹா, எந்த ஒரு ஒட்டகமும் அதனுடைய கணக்கில் இருந்து பிரிக்கப்படக்கூடாது. மன் அத்தாஹா, யார் இந்த ஜகாத்தை வழங்குகிறாரோ, முஅ்தஜிரம் பிஹா என்றால் கூலியை எதிர்பார்த்தவராக. முஅ்தஜிரன் என்பது அஜுர் என்கிற வேர் சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. முஅ்தஜிரம் பிஹா, அதை கொண்டு கூலியை எதிர்பார்த்தவராக. அதை கொண்டு என்றால் அந்த ஜகாத், அவர் வழங்கக்கூடிய அந்த ஜகாத்தை கொண்டு கூலி எதிர்பார்த்தவராக யார் வழங்குகிறார்களோ, ஃபலஹு அஜ்ருஹா, அவருக்கு அதற்குரிய அந்த ஜகாத்துக்குரிய கூலி கிடைக்கும். வமன் மனஅஹா, யார் அந்த ஜகாத்தை கொடுக்காமல் தடுத்து கொள்கிறாரோ, ஃபஇன்னா ஆஹிதுஹா, நிச்சயமாக நாம் அதை அதிகாரம் கொண்டு எடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆஹிதுஹா என்பது ஆஹிதூன, அகத என்று சொன்னால் ஒன்றை எடுப்பதற்கு சொல்வார்கள். இப்போ ஃபைன்னா ஆஹிதூன, நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதனோடு என்ன இணைந்திருக்கிறது? ஹா, ஒரு ஹா இணைந்திருக்கிறது. ஹா இணைகின்ற பொழுது ஆஹிதூன என்று வரக்கூடிய அந்த நூன் என்ன செய்துவிடும்? விழுந்துவிடும். ஃபைன்னா ஆஹிதுஹா, நிச்சயமாக நாம் அந்த ஜகாத்தை அதிகாரம் கொண்டு எடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். வஷத்ர மாலிஹி, அவருடைய பொருளாதாரத்தின் பாதியையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அஸ்மத்தன் என்று சொன்னால் ஒரு விடயத்தை மிகவும் கரிசனை எடுத்து மிக சீரியஸாக அதை யோசித்து கட்டாயமாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு அஸ்மத் என்று சொல்வார்கள். ஒரு வேலையை ஒருவர் செய்வதற்கு உறுதியாக முடிவெடுத்து விட்டார் என்று சொன்னால் அந்த வேலைக்கு, அந்த பணிக்கு சொல்வார்கள் அஸ்மத் என்று சொல்வார்கள். நாங்கள் இப்படி அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை எடுப்பது என்ன அடிப்படையில் என்றால், அஸ்மத்தன், ஒரு உறுதியான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக. மின் அஸமாத்தி ரப்பினா, எங்களுடைய இரட்சகன் ரப்புடைய அவன் பணித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக இதை நாங்கள் செய்வோம். லா யஹில்லு லி ஆலி முஹம்மதின் மின்ஹா ஷைஉன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு
இந்த ஜக்காத்திலிருந்து எந்த ஒரு பங்கும் கிடையாது. ஜக்காத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வது ஹலாலாக மாட்டாது. ரவாஹு அஹ்மத் வ அபூ தாவூத் வ நசாயி. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியில் ஒரு சில விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே சில விடயங்கள் ஏற்கனவே ஹதீதுகளில் வந்த விஷயங்களாகவும் இருக்கின்றன. அதில் ஆரம்பமாக என்ன வருகிறது? ஃபி குல்லி சாயிமதி இபிலின், ஒவ்வொரு மேய்ந்து வரக்கூடிய ஒட்டகைகளிலும். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், கால்நடைகளில் ஜக்காத்து கடமையாகுவதாக இருந்தால் அதனுடைய நிபந்தனை என்ன? தானாக மேயக்கூடியதாக இருக்க வேண்டும். வருடத்தில் அதிகமான பகுதி மேய்ந்து வளர்ந்ததாக இருக்க வேண்டும். அது யாருடைய ஹதீதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியில். ஆனால் அந்த செய்தியில் சாயிமத் என்ற சொல் என்ன செய்யவில்லை? இடம்பெறவில்லை. இந்த செய்தியில் எந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது? சாயிமத்துன் என்கிற நிபந்தனை மேலதிகமாக சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஃபீ குல்லி சாயிமதி இபிலின் என்று சொல்லிவிட்டு ஃபீ அர்பஈன, 40 பின்துலபூன் வழங்க வேண்டும் என்று இந்த செய்தியில் வருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஏற்கனவே படித்த அமைப்பில் பின்துலபூன் எத்தனை ஒட்டகைகள் இருந்தால் வழங்க வேண்டும்? 36 இருந்து 45 வரைக்கும். அப்போ அதில் பின்துலபூன் வழங்க வேண்டும். பின்துலபூன் என்பது எத்தனை வருடத்தை எட்டிய ஒட்டகை? 2 வருடங்களை பூர்த்தி செய்து 3வது வருடத்தில் நுழைந்தது. அப்போ இந்த செய்தியில் 40 பின்துலபூன் வழங்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் இதை 2 வகைகளில் வழங்கலாம். ஒன்று என்ன? 36 இருந்து 45 வரைக்கும் 40 உள்ளடங்குகிறதா இல்லையா? இப்போ சாதாரணமாக நாங்கள் பேசிக்கொள்கின்ற பொழுது 40 இருந்தால் பின்துலபூன் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை போல இந்த செய்தியில் 40 இருந்தால் பின்துலபூன் வழங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த செய்தியை, இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். அல்லது இன்னொரு வகையில் புரிந்து கொள்வதாக இருந்தால் 120 தாண்டினால் ஒவ்வொரு 40ற்கும் எது வழங்க வேண்டும்? 120 தாண்டினால் ஒவ்வொரு 40ற்கும் என்ன வழங்க வேண்டும்? பின்துலபூன் வழங்க வேண்டும். ஒவ்வொரு 50ற்கும் ஹிக்கத்து வழங்க வேண்டும். அப்போ அந்த அடிப்படையிலும் இந்த 40 என்று இங்கே வந்திருக்கக்கூடிய வாசகத்தை எங்களால் என்ன செய்து கொள்ள முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இந்த 2 அடிப்படையில் புரிந்து கொண்டாலும் ஏற்கனவே நாங்கள் படித்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்திக்கு இது என்ன செய்ய மாட்டாது? முரண்படாத வகையில் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, லா துஃபர்ரகு இப்லுன் அன் ஹிசாபிஹா, எந்த ஒரு ஒட்டகமும் அதனுடைய கணக்கில் இருந்து என்ன செய்யப்படக்கூடாது? பிரிக்கப்படக்கூடாது. இதுவும் நாங்கள் ஏற்கனவே ஹதீதில் வந்த விஷயம்தான். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? சேர்ந்திருப்பது என்ன செய்யக்கூடாது? பிரிக்கக்கூடாது. பிரிந்திருப்பது என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. ஹஷ்யத ஸதகா, ஜகாத்து கடமையாகிவிடும் என்பதற்காக இந்த வேலைகளை செய்யக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் லா துஃபர்ரகு இப்லுன் அன் ஹிசாபிஹா, ஒட்டகையை அதனுடைய கணக்கிலே இருந்து, கொடுக்க வேண்டிய கணக்கிலே இருந்து என்ன செய்யக்கூடாது? பிரித்து விடக்கூடாது என்றும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அல்லது ஒட்டகைகளில் பல தன்மையுள்ள ஒட்டகங்கள் இருக்கலாம். மெலிந்த ஒட்டகம் இருக்கலாம், அதே மாதிரி பருமனான ஒட்டகங்கள் இருக்கலாம், யங்கான ஒட்டகங்கள் இருக்கலாம், வயதான ஒட்டகங்கள் இருக்கலாம். இந்த ஒட்டகைகளில் ஒரு சிலதை மாத்திரம் ஜக்காத்துக்குள் உள்வாங்கி ஒரு சிலதை ஜக்காத்தில்
இல்லாத ஒன்றாக நீங்கள் பிரித்து வைத்து விடாதீர்கள். அப்படியும் இந்த வாசகத்தை எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அதாவது ஒட்டகம் என்று வந்துவிட்டால் அதிலே ஜகாத்து கடமையாக இருந்தால் அதனுடைய தன்மை எப்படி இருந்தாலும் அதற்கும் நீங்கள் ஜகாத்துக்குள் உள்வாங்கி அதற்கான ஜகாத்தை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த செய்தி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ லா துஃபர்ரகு இபுலுன் அன் ஹிசாபிஹா. அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அடுத்ததாக ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மன் ஆதாஹா, இந்த ஜகாத்தை யார் வழங்குகிறாரோ, முத்தஜிரம் பிஹா, அதனுடைய கூலியை அல்லாஹ்விடம் இருந்து என்ன செய்து எதிர்பார்த்து. அப்போ ஜகாத்தை வழங்குகின்ற பொழுது அதனுடைய கூலியை முழுமையாக ஒருவர் முழு மனதோடு அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து என்ன செய்ய வேண்டும்? அதை கொடுக்க வேண்டும். இந்த ஒழுக்கத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறானா இல்லையா? எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்? மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மேத்து ஹப்பா. 7 கதிர்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கதிர்களும் அதற்குள் 100 மணிகளை வைத்திருக்கின்றன. அப்போ மொத்தமாக 700. அப்போ ஒருவர் கொடுக்கக்கூடிய அந்த ஜகாத் அல்லது சதகா என்பது அவருக்கு இரட்டிப்பாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்கிறான்? வழங்குகிறான். அப்போ கமதலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மேத்து ஹப்பா என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு வல்லாஹு யுதாயிஃப், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த கூலியை எதிர்பார்த்து கொடுப்பவர்களுடைய அந்த கூலியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்து கொண்டே இருப்பான்? அதை இரட்டிப்பாக்கி கொண்டே இருப்பான். வல்லாஹு வாசிஉன் அலீம். இந்த இடத்தில் அல்லாஹ் வாசியா என்று சொல்லுகிறான். வாசியா என்றால் என்ன? விசாலமானவன். அப்போ நீங்கள் கொடுப்பதற்கு தயங்கவோ ஜகாத்தை வழங்குவதற்கு பயப்படவோ மனதில் சஞ்சலம் கொள்ளவோ வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வாக்கு தருகிறான், நான் யாராக இருக்கிறேன் என்று. வாசியான். அதே மாதிரி அடுத்து சொல் வருகிறது அலீம். யாவற்றையும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அவதானித்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஒருவர் சதக்கா கொடுக்கின்ற பொழுது 2 விதமான அவதானம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. ஒரு அவதானம் என்னவென்றால் கொடுக்க அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்து கொண்டே இருப்பான். சஹாஉல் லைலி வன்னஹார், இரவும் பகலும் இந்த சமுதாயத்திற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொட்டி கொண்டே இருக்கிறான் அவனுடைய அருளை. அப்போ ஒருவர் ஜகாத்து கொடுக்கின்ற பொழுது ஒரு பகுதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இரட்டிப்பாக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். இன்னொரு அல்லாஹ்வுடைய அவதானம் என்னவென்று கேட்டால் அலீம், கொடுப்பவருடைய மனநிலை அல்லாஹு தஆலா மிக கூர்மையாக என்ன செய்கிறான்? அவதானிக்கிறான். முதலாவது நற்செய்தி, இரண்டாவது எச்சரிக்கை. வாசியான் என்பது என்ன? நற்செய்தி. அலீம் என்பது என்ன? எச்சரிக்கை. அதனால அடுத்த வசனம் எப்படி வருகிறது? அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி ஸும்ம லா யுத்பிஊன, அதை அதாவது அந்த தர்மத்தை கொடுத்துவிட்டு அதற்கு அடுத்ததாக எதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மன்னன் சொல்லி காட்டாமல் வலா அதா, அதே மாதிரி நோவினையும் என்ன செய்யக்கூடாது? ஏற்படுத்தக்கூடாது. இப்போ ஜகாத்தை கொடுத்து விட்டு ஒருவர் அந்த ஜகாத்தின் மூலம் நல்லவராக, வாழ்க்கையில் செழிப்புள்ளவராக, செல்வந்தராக மாறுகின்ற பொழுது அவரிடத்திலே போய் அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஜகாத்தால் தான் நீங்கள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க அப்படி என்று அந்த உள்நோக்கம் முகஸ்துதிக்காக சொல்லி காட்டுவதற்காக வந்து விடக்கூடாது. அல்ல, அதே நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு கொடுத்ததற்காக ஒருவரை நோவினைப்படுத்தவும் கூடாது. ஒருவரிடத்தில் இருந்து தனக்கான பணியை எதிர்பார்த்து அல்லது அவர் தனக்கு வேலை செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்த்து அதான்ங்கிறது என்ன? நோவினை. ஒன்று முகஸ்துதிக்காக மக்கள் கொடுக்கிறார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை. இன்னொரு பகுதி என்ன இருக்கிறது? அந்த பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு அவரை துஷ்பிரயோகம் செய்வது, அவரை தனக்கான ஒரு ஃபேவராக பயன்படுத்தி கொள்வது. இந்த ரெண்டையும் என்ன செய்யக்கூடாது? செய்து விடக்கூடாது. அதனால தான் இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் தவிர்ந்து கொள்வது நல்லம். அதாவது யாருக்கெல்லாம் ஜகாத்து கொடுக்கிறார்களோ சில இடங்களில் ஜகாத்து கொடுக்கப்படுபவர்களுடைய பட்டியலை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே
பெயர்களை போடுவார்கள். அது பொருத்தமானதாக தெரியவில்லை. ஜக்காத் வாங்குகிற பேருடைய பெயரை வெளியில் மக்களுக்கு என்ன செய்கின்ற பொழுது சொல்லுகின்ற பொழுது வாங்குகிறவருக்கு என்ன இருக்கலாம், ஒரு வகையான குற்ற உணர்ச்சி இருக்கலாம். அல்லது வாங்குகின்ற பொழுது நம்ம ஏழையோ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மக்கள் மத்தியிலே காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரலாம். இதெல்லாம் எதுக்குள்ளே வரும்? அதான் என்கின்ற பகுதிக்குள் வரும். நோவினை கொடுத்துவிட்டு அவருடைய மனதை துன்புறுத்துவது, அதான் மூத்தஜிரம் பிஹா என்று இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அவதானமாக கருதுகிறான். எப்படி கொடுத்து விட்டு என்ன செய்வதை சொல்லி காட்டுவதை, நோவினைப்படுத்துவதை அல்லாஹ்வுடைய அவதானத்தில் அது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயம். அதனால தான் அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். கவுலும் மாரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் ஹைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா. இப்படி ஒருவர் அதாவது ஒரு சதக்காவை கொடுத்து விட்டு அதற்கு அடுத்தபடியாக சொல்லி காட்டி நோவினைப்படுத்துவதை விட நல்ல வார்த்தை சிறந்தது. நீ கொடுத்துட்டு வர மனதை நோகடிப்பதை விட அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அவருடைய மனதை சந்தோஷப்படுத்துவது சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ மூத்தஜிரம் பிஹா என்றால் கொடுப்பவர், கொடுக்கப்படுகிறவர் மன நிறைவு அடைய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்க. இதெல்லாம் எது என்றால் மூத்தஜிரம் பிஹாவுக்குரிய ஆதாபை ஒழுக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. ஓ அடியார்களே, உங்களுடைய ஜக்காத்தையோ அல்லது சதக்காவையோ சொல்லி காட்டுவதன் மூலம் நீங்கள் என்ன பண்ணி விடாதீர்கள், பால்படுத்தி விடாதீர்கள். கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாசி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். யாரை போலவென்றால் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளாமல் முகஸ்துதிக்காக கொடுப்பவர் போன்று ஆகிவிடாதீர்கள். அப்படி கொடுத்தால் மூத்தஜிரம் பிஹா என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிபந்தனை என்ன செய்துவிடும், இல்லாமல் போய்விடும். அதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் தொடர்ச்சியாக அடுத்த உதாரணத்தை சொல்கிறான். ஃபமதலுஹு கமதலி சஃப்வானின் அலைஹி துராபுன் ஃபஅஸாபஹு வாபிலுன் ஃபதரகஹு சல்தா. ஒரு பாறாங்கல், மளமளப்பான ஒரு பளபளப்பான ஒரு பாறாங்கல்லில் ஒரு மண் ஒட்டி கொண்டால் ஒரு பெரிய மழை ஒன்று வந்து விடுகின்ற பொழுது அந்த மண் அந்த பாறாங்கல்லில் தங்கி இருக்குமா என்று அல்லாஹு தஆலா கேட்குறான். தங்கி இருக்காது. அதை மாதிரி தான் மூத்தஜிரம் பிஹா, அஜிரை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் ஜக்காத்து கொடுத்தாலும் அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுமையானதாக மாற்றி விடுவான். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை, இந்த மூத்தஜிரம் பிஹாவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக அழகிய விளக்கத்தை அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான். ஓதி காட்டுங்கள் பார்க்கலாம். வமஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகாஅ மர்லாத்தில்லாஹி வ தஸ்பீதம் மின் அன்ஃபுஸிஹிம். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களுடைய சதக்காக்களை கொடுக்கிறார்கள். இப்திகாஅ மர்லாத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து கொடுக்கிறார்கள். இப்திகாஅ மர்லாத்தில்லாஹ் என்பது தான் என்னது இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூத்தஜிரம் பிஹா என்பது. அஜ்ரை யாரிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது? அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க. இங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் என்ன சொல்லுகிறான்? இப்திகாஅ மர்லாத்தில்லா என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் இந்த மூத்தஜிரம் பிஹாவுக்கு விளக்கம் சொல்வதை போலவே மிக அழகாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சொல்லை பாருங்கள். மிக ஆச்சரியமான ஒரு வாசகம். அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் அதே தொடர்ச்சியை சொல்கிறான். வ தஸ்பீதம் மின் அன்ஃபுஸிஹிம். கொடுக்கும் பொழுது மனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தஸ்பீத் என்றால் என்ன? ஒன்று மிக ஆழமாக நட்டி வைப்பதற்கு சொல்வார்கள். மிக ஸ்ட்ராங்கான மனநிலையில் கொடுக்கும் பொழுது சிறிய சலனம், நம்முடைய பணம் விரயமாகிறதே, நம்ம ஜக்காத்து கொடுப்பதனோடாக நம்முடைய சொத்து என்ன செய்கிறதே, குறைகிறதே. இப்படியான நிலைப்பாட்டில் இல்லாமல் ஜக்காத்து கொடுப்பவருடைய அந்த ஜக்காத்தை மூத்தஜிரம் பிஹாவை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்கிறான் என்றால், ஒரு மேட்டு நிலத்தில் ஒருவருக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த மேட்டு உயர்ந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்திற்கு மழை பெய்கிறது. மழை பெய்தால் எவ்வளவு செழிப்பாக அது வளரும் என்பதை நீங்கள் பாருங்கள்.
அதே மாதிரி தான் மூத்தஜிரம் பிஹா, எவர் ஒருவர் அல்லாஹுக்காக எதிர்பார்த்து ஜக்காத்து கொடுக்கிறாரோ அந்த மழை எந்த அளவுக்கு பிரயோஜனத்தை தருமோ அந்த மாதிரி மூத்தஜிரம் பிஹா இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான், மழை பெய்யாவிட்டாலும் பரக்கத்து தான் இருக்கும். சுபஹானல்லாஹ். ஃபதல் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவார். இந்த வசனத்தை எல்லாம் ஏன் ஓதி காட்டுகிறேன் என்றால், இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம் சகோதரிகளே. நாங்கள் ஜக்காத்துடைய சட்டங்களை படிப்பதோடு சேர்த்து எது மிக மிக முக்கியமாக இருக்கிறது? இஹ்லாஸ் மிக முக்கியமாக இருக்கிறது. மூத்தஜிரம் பிஹா, இந்த இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் நம்மளிடத்தில் எவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில், பொருளாதாரம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அல்லாஹு தஆலா அதை பிடுங்கி எடுத்து விடுவான். நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளை பார்த்து பார்த்து கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, எது இல்லை என்று சொன்னால், இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால், கஷ்டமான நேரத்தில் பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பொருளாதாரத்தை என்ன செய்து விடுவான்? எடுத்து விடுவான். அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். அயவது அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்தும் மின் நஹீலி வ அனாபின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் லஹு ஃபீஹா மின் குல்லி ஸமராத். ஒருவருக்கு, உங்களில் ஒருவருக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அதிலே எல்லா கனிகளுமே என்ன செய்கின்றன? செழித்து வளர்கின்றன. அப்படி இருக்கிற நிலைமையில் வலஹு துர்ரியத்தும் லுஆஃபா, சொத்துக்கு சொந்தக்காரருக்கு வயதாகிவிட்டது, அந்த சொத்துக்கள் அவருடைய வாரிசுகளுக்கு போய் சேர வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் வாரிசுகள் யாராக இருக்கிறார்கள் என்றால் துர்ரியத்தும் லுஆஃபா, ரொம்ப பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பலவீனமானவர்களாக இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு இவர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் போய் சேர வேண்டிய ஒரு சிச்சுவேஷனா இல்லையா? ஒரு கட்டாய சிச்சுவேஷன். அப்படியான ஒரு நிலைமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சூறாவளியை இறக்கி உங்களுடைய சொத்தை எல்லாம் அழித்து விட்டால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான். கதாலிக யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி லஅல்லக்கும் ததஃபக்கரூன், நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்லுகிறான். இந்த அவ்வளவு வசனமும் எதற்கு பொருந்துகிறது? மூத்தஜிரம் பிஹா. அதனால் ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஜக்காத்து கொடுக்காதவர்கள் ஒரு பகுதியினர் இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜக்காத்து கொடுத்தும் எந்த நிலைமை விடக்கூடாது. அதே தொடரை பாருங்கள். சுபஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபுத்தும், நீங்கள் சம்பாதித்த பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள். வமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்ள், பூமியிலிருந்து நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் என்ன கொடுங்க? ஜக்காத்தை கொடுங்கள், சதக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலா தயம்மமுல் ஹபீஸ், உங்களிடத்தில் இருக்கிற நல்லதை கொடுங்க, நீங்களே அதை மன எரிச்சலோடு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? கொடுக்காதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வந்து பாருங்கள் சகோதரர்களே. ஷைத்தானு யாயிதுக்குமுல் ஃபக்ர வ யாமுருக்கும் பில் ஃபாஷா, உங்களுக்கு ஷைத்தான் தான் எதை ஏவுகிறான் என்றால் கஞ்சத்தனத்தை ஏவுகிறான், மானக்கேடான காரியத்தை ஏவுகிறான். அல்லாஹ் மன்னிப்பை நோக்கி உங்களை அழைக்கிறான்னு சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான்? வல்லாஹு வாசிஉன் அலீம் என்ற அதே வாசகத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சதக்காவுடைய சாப்டரை முடிக்கிறான். ஆச்சரியமா இல்லையா? அதே வல்லாஹு வாசிஉன் அலீமிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவு செய்வதை நாங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்தை ஏன் ஓதி காட்டுகிறேன் என்றால், ஃபிக்ஹ் வகுப்பிலும் எங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? தர்பியா என்பது மிக முக்கியமான ஒரு அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த ஹதீதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியாக சொல்லப்படுவது என்ன? யாரொருவர் இறைவனுடைய கூலியை எதிர்பார்த்து கொடுக்கிறாரோ ஃபலஹு அஜ்ருஹா, அதற்கான நன்மை அவருக்கு கிடைக்கும். ஹைர். அடுத்த செய்தி என்ன? இந்த ஹதீதில் வரக்கூடிய செய்தி, யார் கொடுக்காமல் என்ன செய்து கொள்கிறாரோ, தடுத்து கொள்கிறாரோ, ஃபைன்னா ஆஹிதுஹா, அவருடைய பொருளாதாரத்தை நாங்கள் அதிகாரத்தை கொண்டு என்ன செய்து கொள்வோம்? எடுப்போம். அது மட்டுமல்லாமல் வஷத்ர மாலிஹி, அவருடைய பொருளாதாரத்தில் மேலதிக அரைவாசியும் நாங்கள் என்ன செய்வோம்? எடுப்போம். அப்படிங்கிற ஒரு தகவல் வருகிறது. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் அவருடைய பொருளாதாரத்தை அதிகாரம் கொண்டு பெற முடியுமா என்பதில் பெரும்பான்மையான அறிஞர்கள் அவ்வாறு செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். எப்படி ஒருவர் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறார், ஜக்காத்து நீ ஏன் கொடுக்கவில்லை, உன்னுடைய பொருளாதாரத்தை தா என்று அதிகாரத்தை கொண்டு பிடுங்கி எடுக்க முடியுமா?
என்றால் முடியாது என்ற கருத்தை பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த ஹதீஸ் அப்பொழுது இந்த செய்தியில் என்ன விஷயம் இருக்கிறது? இந்த செய்தியில் என்ன வருகிறது? யார் கொடுக்காமல் தடுத்து கொள்கிறாரோ அவருடைய பொருளாதாரத்தை நாங்கள் என்ன செய்வோம்? அதிகாரம் கொண்டு எடுப்பது மாத்திரமல்லாமல் மேலதிகமானவர் பொருளாதாரத்தில் அரைவாசியும் எடுப்போம் அப்படிங்கிற தகவல் வருகிறது. ஆனால் இந்த செய்தியை அறிஞர் என்ன சொல்வார்? இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய இந்த வாசகம், இந்த பகுதி இருக்கிறதே, முன்னால் உள்ள விஷயங்களை விடுங்கள். இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய எந்த பகுதி? ஜகாத்து கொடுக்காவிட்டால் அவருடைய பொருளாதாரத்தை அதிகாரத்தை கொண்டு எடுப்போம் என்று வரக்கூடிய இந்த பகுதி இருக்கிறது. இந்த பகுதியை மாத்திரம் அறிஞர்கள் 2 காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவது காரணம் என்னவென்று கேட்டால், இந்த செய்தி மாத்திரம் பலவீனமானதாக இருக்கிறது. எது? இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த பகுதி, ஜார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவருடைய பொருளாதாரத்தை அதிகாரத்தை கொண்டு என்ன செய்வது? பிடுங்கி எடுப்பு. ஏன்னா இந்த செய்தியில் வரக்கூடிய அறிவிப்பாளர் யார் என்றால் பஹஸ் இப்னு ஹக்கீம் என்பவர் இருக்கிறார். இந்த பஹஸ் இப்னு ஹக்கீம் என்பவர் சம்பந்தமாக, இந்த அறிவிப்பாளர் சம்பந்தமாக நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, அதே மாதிரி இமாம் அபு ஹாத்திம், இது போன்ற இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் இவர் தனித்து அறிவிக்கக்கூடிய செய்தியை என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எதனோடு தொடர்படுகிறதுனால் ஹதீஸ் கலையோடு தொடர்படுகிறது. இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஏனைய பகுதிகள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸில் வந்திருக்கின்றன, அதே மாதிரி வேறு வேறு ஹதீஸ்களில் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த பகுதி மாத்திரம் இருக்கிறது. எது? யார் ஜக்காத்தை தரவில்லையோ அவருடைய பொருளாதாரத்தை நாங்கள் அதிகாரம் கொண்டு எடுப்போம் என்கிற இந்த வாசகம் இருக்கிறது. இந்த வாசகத்தை அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பகுதியில் பலவீனம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பகுதி என்னவென்று கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய சட்டத்தை பொறுத்தவரை 3 வகையான தண்டனைகள் இருக்கின்றன. முதலாவது தண்டனை ஏற்கனவே உங்களுக்கு ஷேக் சைலான் அவர்கள் சொன்னதை போல, அதாவது அதற்கென்று உலகத்திலேயே என்ன இருக்கிறது? தண்டனைகள் இருக்கின்றன. விபச்சாரம் செய்வது, களவெடுப்பது, இந்த மாதிரியானவைகள். இன்னொரு பகுதி இருக்கிறது. என்னது? கிசாஸ் என்கிற ஒரு பகுதி. கிசாஸ் என்று சொன்னால் என்ன? உயிருக்கு ஒரு மனிதர் இன்னொருவருக்கு என்ன செய்துவிட்டால், சேதாரம் ஏற்படுத்திவிட்டால் அதே போன்ற ஒரு சேதாரத்தை அவரிடமிருந்து என்ன செய்ய வேண்டும்? பழி வாங்கி கொள்ள வேண்டும். ஒருவர் கண்ணுக்கு என்றால் கண்ணுக்கு, வகதபனா அலைஹிம் ஃபீஹா அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி, ஒருவர் எந்த அளவுக்கு இன்னொருவருக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறாரோ அதே மாதிரியான அந்த விஷயத்தை இன்னொருவரிடமிருந்து என்ன பண்ணிக்கொள்வது? பெற்றுக்கொள்வது. எதற்கு சொல்வார்கள்? கிசாஸ் என்று சொல்வார்கள். மூணாவது ஒரு பகுதி இருக்கிறது. என்னவென்று கேட்டால், ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வதை அவருக்கு தண்டனையாக அமைப்பது. அது எந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரும்? ஒரு சகோதரனுடைய சொத்தை இன்னொரு மனிதர் அநியாயமாக அத்துமீறிவிட்டார், எல்லை மீறிவிட்டார், அவருடைய உடைமைக்கு சேதத்தை ஏற்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அதற்கான பணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? யார் அத்துமீறுகிறார்களோ அவரிடத்திலே இருந்து வாங்கி அநியாயம் செய்யப்பட்டவருக்கு அதே தொகையை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இது லமான் என்று சொல்வார்கள். லமான் என்று சொன்னால் என்ன? ஒரு மனிதனுடைய பொருளாதார ரீதியாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் மீது ஆதிக்கம் செலுத்தி விட்டால், அநியாயம் செய்துவிட்டால், அதே இழப்பீட்டை அவருக்கு கொடுப்பதற்கு சொல்வார்கள் லமான் என்று சொல்வார்கள். அப்போ இது தண்டனை. எந்த வகையான தண்டனை? ஒரு இடத்தினுடைய பொருளாதாரத்தை வாங்கி இன்னொருவருக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. அல்லது ஒருவர் இன்னொரு இடத்தில் என்ன வாங்கி கொள்கிறார்? கடன் வாங்கி கொள்கிறார். கடன் வாங்கி நீண்ட காலமாக கொடுக்காமலே இருக்கிறார். அப்போ யாருடைய ஹக்கு யாரிடத்தில் இருக்கிறது? இன்னொரு இடத்துல இருக்கிறது. அதே மாதிரி அமானிதமாக பெற்ற சொத்துக்கள் இருக்கும். அமானிதமாக ஒருவர் வதியாவாக ஒருவர் இன்னொரு இடத்திலே போய் வைத்திருப்பார். கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதை நான் மீட்டி வாங்கி கொள்வேன்னு சொல்லுவோம். வதியா, இதுக்கு என்ன சொல்வார்கள்? இப்படி அமானிதமாக கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை மீண்டும் அவர் என்ன செய்யவில்லை? திருப்பி கொடுக்காத மாதிரியான சந்தர்ப்பங்களில் சட்டத்தின் மூலமோ அதே மாதிரி அதிகாரத்தில் உள்ளவர்கள் மூலமோ ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பிடுங்கி இன்னொருவருக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அது அல்லாமல் ஒரு மனிதன் தனிப்பட்ட ரீதியாக செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றன. அப்போ அதற்கு காசை அவரிடத்திலே வாங்கி தண்டனை கொடுக்கலாமா? உதாரணமாக ஒருவர் தனிப்பட்ட ஒழுக்க ரீதியான ஒரு பிழையை செய்து விட்டார், அவரிடத்திலே போய் பணத்தை வாங்கி அவருக்கு தண்டனை கொடுக்கலாமா? எங்கள் அடிப்படையில் தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஜகாத்தும் அந்த அடிப்படையில் தான். ஜகாத் என்பது இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்காக இருந்தும் அவர் கொடுக்கவில்லை என்றால் அதனுடைய தண்டனையை அவர் யாரிடத்திலே பெற்றுக்கொள்வார்?
அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வார். நாம போய் நான் என்ன செய்யக்கூடாது, அவரிடத்திலே அதிகாரம் பண்ணி அந்த பொருளாதாரத்தை தர வேண்டும் அல்லது அவரை சமூகமயப்படுத்த வேண்டும் என்கிற மாதிரியான நடவடிக்கைகளில் என்ன செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது. ஆனால் அச்சமூட்டி என்ன செய்ய முடியும், எச்சரிக்கை செய்ய முடியும் என்கிற செய்தியைத்தான் இந்த விஷயத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஹயர், இது விளங்கிட்டு அவங்களுக்கு இந்த என்ன செய்தி என்று. அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடைசியாக வந்திருக்கக்கூடிய விஷயம்தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன இல்லை, ஜகாத் என்பது இல்லை அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. அப்புறம் ஆலு முஹம்மத், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துக்கு என்ன சொல்லுவார்கள், ஆலு முஹம்மதுன்னு சொல்லுவார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர் யார், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர் யார், மனைவி மக்கள். ஓகே, ஹைர். அது எங்களுக்கு தெளிவாக ஒரு பிரித்து சொல்வதாக இருந்தால் பனு ஹாஷிம் என்று சொல்லலாம். பனு ஹாஷிம், பனு ஹாஷிம், பனு ஹாஷிமுடைய மகன் யார், அப்துல் முத்தலிப். ஹைர். அப்போ அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள் பனு ஹாஷிம்களாக கருதப்படுவார்கள். அப்போ அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள் யார், சும்மா தெரிஞ்சது, அப்துல்லா. ஹைர். அபு தாலிப், அபு தாலிப். அதே மாதிரி ஹம்சா, ஹாரிஸ், அப்பாஸ், அப்பாஸ். ஹைர், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இப்படியானவர்கள். அப்போ ஆலு அப்பாஸ் எல்லாம் நாங்கள் சொல்லலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்போ இது பனு ஹாஷிம் என்கிறவர்கள். அது மாதிரி அபு தாலிப் அவர்களுடைய பிள்ளைகள் ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ஆலு ஜாபர் யாருக்குள் வருவார்கள், பனு ஹாஷிமுக்குள் வருவார்கள். ஆலு அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய. அது மாதிரி இன்னொரு சகோதரனும் இருக்கிறார்கள், ஜாபர், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு, அகீல், அகீல், இவங்க சகோதரர்கள். அப்போ இதெல்லாம் யாருக்குள்ளே வரும், பனு ஹாஷிமுக்குள் வரும். அப்போ இந்த சந்ததியின் தொடர்ச்சியாக வரக்கூடியவர்கள் ஆலு முஹம்மதுக்குள் என்ன செய்வார்கள், அடங்குவார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள். ஏன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை அஹ்லுல் பைத் என்று சொல்கிறான். எந்த வசனத்தில் வருகிறது, இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுطஹிரகும் தத்ஹீரா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். அந்த ஹிஜாபுடைய அந்த சட்டங்களை சொல்லிவிட்டு இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் இந்த ஹிஜாபுடைய சட்டத்தை ஏன் விரும்புகிறான் என்று சொன்னால், லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ, உங்களிடத்தில் இருந்த அழுக்கான விஷயங்களை நீக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக. அஹ்லல் பைத்தி, அங்கு யாரை அஹ்லல் பைத் என்று அழைக்கப்படுகிறது, யா நிசா அன் நபி லஸ்துன்ன கஹதிம் மினன் நிசாஇ. அப்போ யா நிசா அன் நபி, நபியுடைய மனைவிமார்களே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியில் சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ் இந்த வாசகத்தை பாவிக்கிறான், அஹ்லல் பைத்தி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாவிப்பதால் ஜௌஜாத்துன் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் எதற்குள் வந்து விடுவார்கள், அஹ்லுல் பைத், ஆலு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வந்து விடுவார்கள். அதே மாதிரி பனுல் முத்தலிப் கோத்திரத்தாரும் அஹ்லுல் பைத்துக்குள் வருவார்கள் என்பதுதான் சரியான கருத்து. யார், பனுல் முத்தலிப். முத்தலிப் என்பவர் யார், யாருடைய சகோதரர், ஹாஷிமுடைய சகோதரர். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். யாருடைய சகோதரர், ஹாஷிமுடைய சகோதரர் பனு முத்தலிப். அப்போ ரசூலுல்லாஹ் பனு ஹாஷிமில் வந்திருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹுடைய சாச்சாமார் தானே யார், பனு முத்தலிப், அந்த இதில் வரக்கூடியவர்கள். அப்போ பனுல் முத்தலிபும் மாதிரி வேறு உறவுகள் இருந்தாலும் விசேடமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை இணைச்சிருக்கிறாங்கன்னா பனு முத்தலிபை இணைத்திருக்கிறார்கள். அதனால தான் ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது, ஹைபருடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பெற்றுக்கொண்ட கனிமத்துகளை கூடுதலாக யாருக்கு கொடுத்தாங்க என்று சொன்னால் பனுல் முத்தலிப் கோத்திரத்தாருக்கு கொடுத்தார்கள்.
அப்போ ஜுபைர் இப்னு முத்தாயிம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தவங்க போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, நாங்களும் அதே அந்தஸ்து தானே உங்களுக்கு. அப்போ நீங்கள் பனு முத்தலிபுக்கு மாத்திரம் அதிகமாக கொடுத்தது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரம் அல்லாஹ்வே வழங்கிவிட்டான். கனிமத்து பொருட்களாக இருந்தால் ஹுமுஸ் யாருக்கு இருக்கிறது? எந்த அதிகாரம்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? அவங்க விரும்புகிற மாதிரி கொடுக்க முடியும். அந்த அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்டிருந்தது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை ப்ரீஃபர் பண்ணி கொடுத்தாங்க என்று சொன்னால் பனு முத்தலிபுக்கு கொடுத்தார்கள். ஆனால் ஏனைய கோத்திரத்தாரும் இந்த அப்து ஷம்ஸு, பனு ஆதி இப்படியான கோத்திரத்தாரும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆங்காங்கே தூரத்து சொந்தங்களில் உள்ளவர்கள் தான். அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, பனு முத்தலிப் மாதிரி தானே நாங்களும் அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமா பனுல் முத்தலிப் பனு ஹாஷிம், பனு ஹாஷிமும் பனு முத்தலிபும் ஷைஉன் வாஹிதுன், அவங்க ரெண்டும் ஒன்று தான் அப்படி என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஷைஉன் வாஹிதுன். அப்போ அந்த செய்தியில் இருந்து பனு ஹாஷிம் பனு முத்தலிப் கோத்திரத்தாரும் யாருக்குள் வருவார்கள்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்துக்குள் வருவார்கள். அதே மாதிரி மவாலி வேறொரு இந்த ஜகாத்துடைய பாடம் இன்ஷா அல்லாஹ் கடைசி ஹதீஸ் வரைக்கும் போனால் நீங்கள் கடைசி ஹதீஸ்கள் எடுத்து பாருங்கள். அதாவது ஒரு குடும்பத்தில் மௌலாவாக வருவார்கள். மௌலா என்று சொன்னால் என்ன? அடிமைகளாக இருப்பவர்கள், அவர்களை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்திருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பனு ஹாஷிம் பனு முத்தலிப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள், இந்த மாதிரி அடிமைகள் எல்லாம் யாருக்குள் வருவாங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்குள் வருவார்கள். இவர்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்க முடியாது? ஜக்காத்து கொடுக்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற வகையில் என்ன பண்ணியிருக்கிறான்? கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இதற்கு பல காரணங்களை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்று வருகின்ற பொழுது சில நேரம் ஏனைய ஏழைகள் என்ன செய்யப்பட முடியும்? புறக்கணிக்கப்பட முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்று வருகின்ற பொழுது இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறத விட யாருக்குத்தான் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாச்சே அப்படின்னு சொல்லி கூடுதலாக யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஜக்காத் இப்படியான ஏற்றத்தாழ்வுகள் வராமல் இருப்பதற்காகவோ அல்லது பல காரணங்களுக்காக யாருக்கு ஜக்காத் வரவில்லை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தாருக்கு ஜக்காத் வரவில்லை. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் இருக்கிறாங்களா? அப்படிங்க டைம் இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் இருக்கிறாங்களா என்றால் சமூகத்தில் பலவிதமாக இருக்கிறது. சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் அவன் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அப்படி என்று சொல்லி எந்த ஒரு வரலாற்று ஆதாரங்களும் இல்லாமல் அந்த பெயரை வைத்தால் சமூகத்தில் என்ன கிடைக்கும்? ஒரு கண்ணியம் கிடைக்கும். மௌலானா அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கிறது? அல்லது செய்யுது அப்படிங்கிற பரம்பரை அப்படின்னு வருகின்ற பொழுது ஒரு கண்ணியம் ஒன்று கிடைக்கும் என்பதற்காகவே பலர் கஷ்டப்பட்டு அந்த பெயரை என்ன செய்ய பார்க்குறாங்க? எடுக்க பார்க்குறாங்க. அதுவும் தவறு. அதே நேரத்தில் பனு ஹாஷிம் என்கிற வம்சமே இல்லை என்று சொல்லலாமா? அப்படியும் இல்லை. ஏனென்றால் நமக்குத்தான் நசபுகள் குறைவு. பாட்டன் அதுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் அறிவதில்லை. ஆனால் அரபிய சமூகத்துக்கு மத்தியிலே நீண்ட சில்சிலா அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் அது சாத்தியமாக இருந்தால் வரலாற்று ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்டதாக இருந்தால் மக்கள் அதற்கு பல நூற்றாண்டு காலங்களாக ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு என்ன பண்ண முடியும்? கன்சிடர் பண்ண முடியும். அதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க முடியும். ஆனால் ப்ரூஃபாக இது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்தான் என்று எங்களால் உறுதியாக சொல்வதற்கு வாய்ப்பில்லாத பல நேரங்கள் இருக்கின்றன சகோதரர்களே. ஆனால் அன்புள்ள சகோதரர்களை, மறுமையில் யாருக்கு வெற்றி இருக்கிறது? மூமின்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் ஒரு மௌலானா அல்லது ஒரு செய்யிது என்பதனால அவருக்கு என்ன வந்துவிட போவதில்லை? விசேடமான ஒரு பிரியாரிட்டி என்ன வந்துவிட போவதில்லை. இவரிடத்திலே போனால் பரக்கத் இருக்கிறது. இது மௌலானா குடும்பம், கொடுக்குற ஜக்காத்து சதக்காவெல்லாம் கொண்டு போய் யாருக்கு கொடுங்க? மௌலானா குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுங்க, அதில் பரக்கத் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதா? அப்படியும் இல்லை. எனவே அன்புள்ள சகோதரே, நாங்கள் ஒரு அழகான முறையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல விஷயங்கள் இந்த ஹதீதிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செய்தியில் சந்திப்போம். வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.